எக்ஸாம் பாயிண்ட்க்கு வரவேற்கிறேன். இப்போ முக்கியமான 3 ஸ்லோகன்ஸையும், அது எந்த காலத்தில சொல்லப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு டூ ஆர் டை தெரியும். நவ் ஆர் நெவர் ஆர் டிவைட் அண்ட் குயிட் அப்படிங்கிறத பத்தின முக்கியமான ஹிஸ்டரி இப்ப முழுசா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை. நாம் இப்போது வாழப் போகிறோமா, தொடர்ந்து அழியப் போகிறோமா என்ற அர்த்தத்தில் நவ் ஆர் நெவர், ஆர் வி டு லைவ் ஆர் பெரிஷ் ஃபார் எவர் என்ற முக்கியமான வாசகத்தை கொடுத்தவர் சௌதாரி ரஹமத் அலி. 3வது வட்டமேசை முடிந்த காலம் ஜனவரி 28, 1933ல சௌதாரி ரஹமத் அலி ஒரு துண்டு பிரசுரம் வெளியிடுறாரு. அதில் தான் இந்த கோரிக்கை முன் வச்சாரு. முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான்ற தனிநாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்னிறுத்தி தான் இந்த வாசகத்தை அவர் சொன்னார். அப்போதைக்கு அவர் பரிந்துரை செய்த பெயர் பாகிஸ்தான், PAKSTAN, நடுவில் ஒரு ஐ வராது. ஸோ P ஃபார் பஞ்சாப், A ஃபார் ஆப்கன், K ஃபார் காஷ்மீர், S ஃபார் சிந்த், பலூசிஸ்தான்ல வரக்கூடிய டேன், இதெல்லாம் சேர்ந்து தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையை பரிந்துரை செஞ்சாரு. அடுத்த ஸ்லோகன் டூ ஆர் டை, செய் அல்லது செத்தும்படி. ஆகஸ்ட் 8, 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கும் போது காந்தி இந்த வாசகத்தை பயன்படுத்தினார். கிரிப்ஸ் தூதுக்குழுவோட பரிந்துரை ஏற்காத காந்தி அவர்கள் உடனடியாக சுதந்திரம் பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த வாசகத்தை பயன்படுத்தினார். ஆகஸ்ட் 8, 1942ஆம் ஆண்டு பம்பாயில் உள்ள கவாலியா டேங்க் மைதானத்தில் உரையாற்றும் போது இந்த வாசகத்தை பயன்படுத்தியிருக்கிறாரு. அடுத்த ஸ்லோகன் பிரி பிறகு வெளியேறு அப்படிங்கிறது. 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தி அறிவிச்சு அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஜின்னா அவர்கள் முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் என்ற கோரிக்கை முன்னிறுத்தி பிரி பிறகு வெளியேறு என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். 1943ஆம் ஆண்டு கராச்சி ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் மாநாட்டில் உரையாற்றும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. ஒருங்கிணைந்த இந்தியாவிலிருந்து முஸ்லீம்களுக்கான தனிநாட்டை பிரித்து விட்டு பிறகு பிரிட்டிஷ்காரங்க வெளியேறணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஜின்னா பயன்படுத்தினாரு. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்னும் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.